ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கோல்டு சேவிங்ஸ் பற்றின வீடியோ தான். பொதுவாகவே எல்லா இல்லத்தரசிங்களுக்குமே கோல்டு வாங்குறது அப்படின்றது ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசியில் நம்ம கோல்டு சேமிக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கனவாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி தங்கம் வாங்கலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்காக ஒரு 10 டிப்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 13,350 ரூபா. சில்வரோட ரேட் வந்து 250 ரூபா. இந்த மாதம் ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கு கோல்டு ரேட் வந்து இப்போ ரொம்பவே கம்மியாகி தான் இருக்குது. நான் சொல்ல போகிற இந்த 10 டிப்ஸில் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்டியல் சேமிப்பு தான். அதாவது நம்ம டெய்லி வீட்டு செலவு யூஸ் பண்ணுறோம்ல, அதில் ஒரு 10 ருபீஸோ இல்லைனா ஒரு 50 ருபீஸோ எடுத்து மிச்சம் பண்ணி அதை வந்து நம்ம உண்டியலில் போட்டு சேமித்து வச்சோம் அப்படின்னா, அது வந்து மந்த் எண்டில் வந்து நமக்கு ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கும். அதை வந்து நம்ம கோல்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காயினாக வாங்கவோ இல்லைனா டிஜி கோல்டில் போடுறதுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சேமிப்பு வந்து நமக்கு அதுக்கு வந்து யூஸாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 month ஸ்கீம். நிறைய கடைகளில் இப்போ இந்த 11 month ஸ்கீம் வந்து இருக்குது. அதாவது தங்க நகை சேமிப்பு திட்டம். இந்த 11 month ஸ்கீம் வந்து ஜிஆர்டி, போத்தீஸ், தங்கமயில் இந்த மாதிரி நிறைய கடைகளில் இருக்குது. லோக்கல் கடைகளில் கூட இருக்குது. உங்களுக்கு எந்த கடை உங்களுக்கு பக்கத்தில் இருக்குதோ நீங்கள் அந்த கடையில் போயிட்டு இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை இதில் கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எண்டில் வந்து நமக்கு ஒரு நகையாக வாங்குறதுக்கோ இல்லை காயினாக வாங்குறதுக்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின். அதாவது காயினாக வாங்குறது. இப்போல்லாம் 100 mgலேருந்தே காயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 100 mg, 500 mg, 1 கிராம் காயின் இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் உங்ககிட்ட கையில் ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருக்கும்போது நீங்கள் அதை கொடுத்து ஒரு 100 mg காயினோ இல்லைனா 500 mg காயினோ நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு மொத்தமாக காயினாக ஒரு இப்போ 100 mgயாக நம்ம சேர்த்துட்டே வந்தோம்னா அதை வந்து ஒரு 1 கிராமோ இல்லைனா 1 கிராம் காயினா நம்ம ஒரு 4 கிராம் 8 கிராம் அந்த மாதிரி சேர்த்துட்டே வந்தோம்னா அதை மொத்தமாக கொடுத்து நம்ம நகை வாங்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால கோல்டு காயினாக வாங்கி சேமித்து வைக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜி கோல்டு. இப்போல்லாம் ஆன்லைன் மூலமாகவே நமக்கு வந்து டிஜி கோல்டு யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் வந்துச்சு. இப்போ ஜிஆர்டியுமே டிஜி கோல்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜிஆர்டி, போத்தீஸ், தங்கமயில் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இதில் எந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லைனா உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து அந்த கடை இருக்கணும், நீங்கள் தங்கமயிலில் போட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப தூரமாக இருந்தது என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த கடை பிடிச்சிருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து டிஜி கோல்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து இந்த டிஜி கோல்டில் வந்து நம்ம 100 ருபீஸ்லேருந்தே கோல்டு வந்து சேர்க்க முடியும். நீங்கள் டெய்லி ஒரு 100 ருபீஸ் இல்லை 200 ருபீஸ் அந்த மாதிரி உங்ககிட்ட டெய்லி எவ்வளோ இருக்குதோ நீங்கள் அதை இந்த ஆப்பில் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு கிராமாக ஆட் ஆகும். அதை வச்சு நம்ம காயினாவோ இல்லை சின்னதாக ஒரு ரிங்கு இல்லைன்னா சின்னதாக ஒரு கம்மல் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். டிஜி கோல்டு மூலமாகவும் நம்ம கோல்டை வந்து சேமிக்க முடியும். நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கோல்டை வந்து நம்ம வந்து புதுசாக மாற்றுறது. இப்போ ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்குமே நிறைய கடைகளில் வந்து இதுக்குன்னு தனியாக ஆஃபர் போடுவாங்க. நீங்கள் அந்த டைமில் உங்ககிட்ட இருக்கிற பழைய நகையோ இல்லைன்னா தேஞ்சு போனது இல்லை உடஞ்சி போன கம்மல், ரிங்கு இந்த மாதிரி இருக்கிற பொருளை கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த டைமில் ஆஃபர் டைமில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மூலமாகவும் நம்ம வந்து கொஞ்சமாக நகை சேர்த்து வச்சுக்க முடியும். 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசேஷ நாள் சேமிப்பு. அதாவது ஒரு பர்த்டே இல்லை ஆனிவர்சரி இந்த மாதிரி இருக்கலாம். நம்ம பல்காக அமௌண்ட் வந்து செலவு பண்ணாமல் அதில் மிச்சம் பண்ணுற காசை வந்து நம்ம ஒரு கோல்டு ரிங்காவோ இல்லைன்னா சின்னதாக ஒரு ரிங்கு இல்லைன்னா ஒரு காயினு அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்த்டே ஆனிவர்சரி அப்புறம் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் நம்ம ரொம்ப அமௌண்ட் போட்டு செலவு பண்ணாமல் நம்ம வந்து கோல்டாக சேர்க்கறதுக்கு வந்து இதுவுமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ். அதாவது நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் டைமில் போய் வாங்குனீங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு கிராமுக்கு வந்து இவ்வளோ கம்மியாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி தள்ளுபடி இல்லாட்டி அக்ஷய திருதியை பொங்கல் டைம் ஆஃபர் போடுவாங்க, தீபாவளி ஆஃபர், இந்த மாதிரிலாம் ஆஃபர் டைமில் வந்து நிறைய கடைகளில் வந்து நமக்கு வேஸ்டேஜ் வந்து இப்போ 18% வேஸ்டேஜ்னால் அந்த டைமில் ஒரு 16% வேஸ்டேஜ் அப்படி கம்மியாக போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கோல்டுக்கு சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஆஃபர் டைமில் போயிட்டு நீங்கள் வந்து கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா அதுவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். 8th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவு. தேவையற்ற செலவு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இதிலலாம் நம்ம வந்து அடிக்கடி வாங்கிட்டே இருப்போம். ஏதாச்சும் அந்த பொருள் தேவையா தேவையில்லையா அப்படின்றது தெரியாது, ஆனால் நமக்கு வேணும், நம்ம பார்த்தோன்னே பிடிச்சிருக்கோம், உடனே நம்ம வந்து வாங்கிடுவோம். இந்த மாதிரி ஆப்பில் நம்ம அடிக்கடி வாங்குறதை விட்டுட்டு அதில் உள்ள அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து டிஜிகோல்டில் போடலாம். இல்லை ஒரு 100 mg காயின் வாங்கலாம். அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கோல்டு சேமிக்கிறதுக்கு அதுவுமே ஒரு சின்ன டிப் யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வெளியில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் அடிக்கடி பண்ணுறத மிச்சம் பண்ணி நம்ம அதை வந்து ஒரு டிஜிகோல்டில் போட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 9th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பாண்ட். அதாவது தங்க பத்திரம். இது வந்து கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. எனக்கு வந்து தங்கம் வேணாம், நான் வந்து இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பண்ண போகிறேன், என்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட்டாக இருக்குது, நான் வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாகவே இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் மூலமாகவே நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து இதுலேருந்து ஒரு கோல்டு பாண்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு வட்டியுமே கிடைக்கும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் உங்ககிட்ட அமௌண்ட் பல்காக இருக்குது, எனக்கு வந்து இப்போதைக்கு தங்கம் வந்து நீட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 10th டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் தாங்க. நம்ம வந்து இது எல்லாமே வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். அதாவது என்னால் வந்து இந்த இயரில் நான் வந்து ஒரு ஒரு சவரனில் வந்து நகை வாங்கணும், அப்படி இல்லைன்னா இந்த 1 இயரில் நான் வந்து ஒரு 4 கிராம் காயின் வாங்கணும், இல்லைன்னா ஒரு 2 கிராம் காயின் வாங்கணும், இல்லை 6 மந்தில் வந்து நான் ஒரு 4 கிராம் காயின் வாங்கணும், இல்லை 2 கிராம் காயின் வாங்கணும், இந்த மாதிரி யோசிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கும்போது மந்த்லி வந்து நம்ம வந்து ஒரு கிராம் காயின் வாங்குறோம் அப்படின்னா
அதை வந்து மந்த்லி நம்ம வந்து வாங்கிட்டே இருப்போம் அப்படிங்க. இப்போ ஒரு இயர்க்கு அப்புறம் வந்து 12 கிராம் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மொத்தமாக வச்சு ஒரு நகையாக வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நம்மளோட இன்கம்மை பொறுத்து உங்களுக்கு எந்த இது ஈஸியாக இருக்குதோ, மந்த்லி ஒன்ஸ் வாங்க முடியுமா, இல்லைனா 6 மந்த் ஒன்ஸ் வாங்க முடியுமா, இல்லை 1 இயருக்கு நான் ஒரு 8 கிராம் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட கோலாக செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.